டெல்லியில இன்னைக்கு குடியரசு தின விழாவில் ரிஹர்சல் நடக்கும் பார்க்க போகலாமா? காலையிலே 6:30க்கே அறக்க பறக்க அலாரம் வச்சு காலையிலே எந்திரிச்சு கிளம்பி ஃபஸ்ட்டு ஆளாக போனால் தான் கூட்டம் இருக்காது, சீக்கிரம் உள்ளே போயிடலான்னு சொல்லி கிளம்பி மெட்ரோவில் தாங்க போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா ஒரே மழை. அப்படி இருந்து கூட்டம் இருக்கத்தான் செஞ்சுங்க. மழை சோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. தலையிலேருந்து கால் வரைக்கும் தொப்பு தொப்பு நனைஞ்சு போயாச்சுங்க. புள்ள குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுங்கி போச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மழை. இன்றைக்கெல்லாம் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்ல காற்று அடிச்சது. சரி மழை தான் இருக்கா அப்படின்னு சொல்லி வானிலை செக் பண்ணி பார்த்தா வானிலை அறிக்கை 12 மணி வரைக்கும் மழை இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி 12 மணிக்கு மேலே மழை வெறிச்சிரும், சரி மழையோட மழையாக நின்று நாட்டுப்பற்றோடு நின்று அணிவகுப்பெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் என்ட்ரி ஆகி பார்க்குறோம். நம்மளை மாதிரி நாட்டுப்பற்று மிக்கவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பாதி பேர் புள்ள குட்டியோடு வந்துட்டு எங்கே நிற்கிறது, அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஓடிட்டாங்க. அது இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்சனுக்கான ஸ்பெஷல் டே. இன்றைக்கி சிவிலியன்ஸ் யாருக்குமே கிடையாதான், ஒன்லி டிஃபென்ஸ் ஃபேமிலி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாலாம் கார்டு கொடுத்து விட்ருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது மழையும் சேர்ந்து நம்மளோட வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அரை மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம். மழை தான் பெரிய சோன்னு ஆரம்பிக்க தவிர்த்து ரிஹர்சல் ஆரம்பிக்க மாதிரி தெரியல. என்னத்தை பண்ண.